ஆரம்பிக்கும். ஹாய் பாட்டி, என்ன பண்றீங்க? ட்ரெட்மில்ல நடக்கிறீங்களா? என்ன டெய்லி நடந்துருவீங்களா? சில சமயம் உள்ள இப்படி வந்து எக்ஸசைஸ் தும்பில் நடப்பேன், ஒரு சில சமயத்தில் வெளியில் நடப்பேன். நடதான் எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம். எவ்வளோ நேரம் நடப்பீங்க பாட்டி? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நடப்பேன். அப்படியா? இது என்ன ஒர்க் அவுட் பாட்டி? ஒர்க் அவுட், முதுகு ஸ்ட்ராங் இருக்கிறதுக்கு ஒர்க் அவுட். ஏய், சிரிச்சுக்கிட்டே பாட்டி ஒர்க் அவுட் பண்ற ஒரே ஆள் நீங்க தான் பாட்டி. பாட்டி டம்பிள் வச்சு மாஸ்க் காட்டுறீங்க. பைசப்ஸ் ஒர்க் அவுட்டா? ஏய், எங்க உங்க பைசப்ஸை காட்டுங்க பாப்போம். ஓகே, இறக்குங்க. என்ன ஒர்க் அவுட் பாட்டி இது? லெக் எக்ஸசைஸ். எதுக்கு பண்றது? தொடையெல்லாம் ஸ்ட்ராங்காக. Love the chase and the hunt and I set the pace when I'm running. I always என்ன பாட்டி இது? ஸ்ட்ரெச்சிங். எக்ஸசைஸ் பண்ணுறவங்கள நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டா உடம்பு பிடிச்சிக்கும். அது பிடிக்காம இருக்கிறதுக்காக இது பண்ணுறது. பாட்டி ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது. எப்படி பாட்டி இவ்வளோ ஆக்டிவா இந்த வயசுல ஒர்க் அவுட் பண்றீங்க? அப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடும் ஒரு காரணம். நிறைய நான் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வேன். துணி துவைப்பேன், குமிஞ்சு வீடெல்லாம் கூட்டுவேன். இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட்ல எங்களுக்கு ஜிம் இருக்குது, அதனால வந்து செய்யறேன். இப்போ நான் சொல்றதை நீங்க சோபாவில் உட்காந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ பார்க்கலாம். எழுந்து நீங்களும் உற்சாகமா நடங்க. ஜிம் இல்லைன்னா வெளியில ரொம்ப தூரம் நான் நடந்து போவேன். உடல் ஆரோக்கியமா இருந்தா நம்ம மனசு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம மனசு ஆரோக்கியமா இருந்தா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சதுக்கு வயசு தடையே கிடையாது.